என்னையும் மீறி ஒரு வாசனை கிச்சனுக்கு ஓடி வர வச்சதுன்னா எங்கள் அம்மா செஞ்ச மீன் குழம்பு தான். சங்கரா மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. உடனே சுட சுட சாப்பாடு போட்டு மீன் குழம்பு வாங்கிட்டு வந்துட்டேன். சுட சுட சாப்பாடு கூட அப்படியே அந்த மீன் எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. சண்டே அப்பா மார்னிங்கே பட்டினப்பாக்கம் பீச் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக சங்கரா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் இன்னைக்கு எங்கள் அம்மா குழம்பு வைக்க போகிறாங்க. எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் சிம்பிளாக மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டாங்க. அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், இடிச்ச பூண்டு, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க. அது நல்லா வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ தக்காளியும் வதங்கினதும் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இதுதான் இந்த குழம்புக்கு ஸ்பெஷலே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் புளி கரைச்சி வச்சிருக்க தண்ணி ஆட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறாங்க. அது நல்லா கொதிச்சதும் வாஷ் பண்ணி வச்சிருக்க மீனையும் ஆட் பண்ணி 10 நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க விட சொன்னாங்க. அப்பதான் மீன் உடையாம வருமா. உங்களுக்கும் மீன் குழம்பு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா மீன் குழம்பு ரெடி.